ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான மைசூர் பாக் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். மைசூர் பாக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் கடலை மாவை சலித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சலிப்பு எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ண வேணாம். ஆன் பண்ணாமல் இதில் 1.5 கப் அளவுக்கு, அதாவது 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துப்போம். நல்ல பிராண்டட் கடலை மாவை எடுத்துக்கோங்க. நாம் வெளியில் வாங்குகிற கடலை மாவில் பச்சை வாசனை அப்படியே வரும். அதனால் பச்சை வாசனை அதிகமாக இல்லாத மாதிரி நல்ல கடலை மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு இதை மாவை நல்லா வறுத்து எடுத்துப்போம். நாம் பொட்டுக்கடலையை வறுத்தோன்னா ஒரு நல்ல வாசனை வரும்ல, அந்த மாதிரி நல்ல வாசனை வர வரைக்கும் கிட்டத்தட்ட 5 to 6 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவு கடலை மாவு வச்சு ரெடி பண்ணுறதுல கரெக்டாக 1 கிலோ அளவுக்கு மைசூர் பாக் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போது அதே பாத்திரத்தில் 1.5 கப் நம்ம கடலை மாவு எடுத்தோம். அதே மாதிரி 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இன்னுமே இது நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா ஒரு கம்பி பதம் அளவுக்கு கொதிச்சிடுச்சு. இந்த பாகோட நாம் இப்போ 100 மில்லி அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுப்போம். இந்த சுகரோட நல்லா நெய் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரணும். பாருங்கள், இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரேடியாக எல்லா மாவையும் தட்டிடாதீங்க, அப்படின்னா கிண்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கலந்து விடணும், இல்லைன்னா மைசூர் பாகு கரெக்டான பக்குவத்தில் நமக்கு கிடைக்காது. பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மீதம் உள்ள கடலை மாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். இந்த மாவு நெய் எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிற வர நல்லா கலந்து விடுவோம். இது சாஃப்ட் மைசூர் பாகு கிடையாது. கடைகளிலெல்லாம் பொறுன்னு ஒரு மைசூர் பாகு இருக்கும் இல்லையா, அந்த மைசூர் பாகு தான். பாருங்கள், நெய்யெல்லாம் ஓரளவு உறிஞ்சிடுச்சு. இன்னுமே கொஞ்சம் ட்ரை ஆகணும். இந்தளவு ட்ரை ஆகணுன்னே இன்னொரு 100 மில்லி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இன்னும் ஒரு 50 மில்லி அளவுக்கு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மொத்தத்தில் இந்த மைசூர் பாக் ரெடி பண்ணுறதுக்கு 250 மில்லி அளவுக்கு நெய் தேவைப்படும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உடனே நெய் தடவினா ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். டிலே பண்ணக்கூடாது, உடனே மாற்றிடலாம். பாத்திரத்தில் கண்டிப்பாக நெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு நம்ம பீஸ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். உடனே நாம் பீஸ் போடக்கூடாது. உடனே பீஸ் போட்டோன்னா இந்த மைசூர் பாகு உதிர்ந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னா ஓரளவு நல்லா செட் ஆகிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நாம் வேணுங்கிற அளவுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டுட்டு உடனேவும் இந்த மைசூர் பாகை எடுக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக எல்லாம் ஆறணும். ஆறின உடனே நாம் இந்த பீஸெல்லாம் எடுத்து பார்க்கலாம். நெய் அதிகம் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா 150 மில்லி அளவுக்கு நெய்யும் மீதி 100 மில்லிக்கு வனஸ்பதியும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் எண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. ஹார்டாக இல்லை, நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது. இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ஈஸியாக மைசூர் பாக் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.